solve என்ன கொடுத்திருக்காங்க x by x minus 1 plus x minus 1 by x is equal to 2 1 by 2. ஸோ இது நம்ம பார்த்த உடனே நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அப்படியே போட்டுடலாம். சரியா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து வேற ஒரு வேரியபிள் எடுத்து போடணும். இப்போ நான் பாருங்க, நான் இதை அப்படியே போடுறேன். நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் இது ரெண்டுத்துக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு. அப்போ எல்சிஎம் என்னவா இருக்கும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 தான் எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்க, எக்ஸ் இன்டூ எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது என்ன அர்த்தம், 2 multiplied by 2 போட்டோம்னா என்ன வரும், 2 ஸ்கொயர். அதே மாதிரி 3 multiplied by 3 போட்டோம்னா என்னது, 3 ஸ்கொயர் வரும். அந்த கான்செப்ட் தான். இப்போ இங்க என்ன வரும், x minus 1 the whole square, that is equal to x minus 1 the whole square, that is equal to என்னது, 2 2 4, 4 plus 1 5 by 2. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் இது எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா, a minus b the whole square formula, that is equal to என்னது, x square minus 2x plus 1. இப்போ நம்ம இதங்க போடுறோம். This is x square minus 2x plus 1. சரியா? by இது என்ன வரும், இங்க பாருங்க, இதையும் மல்டிப்ளை பண்றீங்க, இதையும் மல்டிப்ளை பண்றீங்க. என்ன வரும் பாருங்க, x into x is x square minus x, that is equal to 5 by 2. சரியா? இப்போ எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் இருக்கு. நம்ம ஈஸியாக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம் பாருங்க, இந்த 2வை இங்க கொண்டு வரோம். சரியா? 2 வந்து இங்க வருது, இந்த கீழே இருக்கிறது வந்து இங்க போகும். அப்போ நமக்கு என்ன வரும், 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்னது, 2x ஸ்கொயர் மைனஸ் இங்க என்ன இருக்கு, 2x பிளஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு plus 1, that is equal to இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு, 5 into இந்த denominatorல இருக்கிறது numeratorக்கு போயிடும், x square minus x. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்றோம். இங்க என்ன பண்றோம் பாருங்க, 4x square minus 2 into 2 is 4x plus 1 into 2 is 2. That is equal to இங்க என்ன வரும், 5x square minus 5 into x is 5x. 5x square minus 5x. சரியா? இப்போ எல்லாத்தையும் நான் ஒரு பக்கமா கொண்டு வரேன். இங்க 5x ஸ்கொயர் பெருசா இருக்கு, இங்க 4x ஸ்கொயர் சின்னதா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், இது எல்லாமே இந்த பக்கம் டேர்ம் கொண்டு வரேன். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வரும் பாருங்க, 5x ஸ்கொயர், இந்த 4x ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் 4x ஸ்கொயர். சரியா? இங்க என்ன இருக்கு, 5x அப்படியே இருக்கு, மைனஸ் 5x அப்படியே போடுறோம். இந்த மைனஸ் 4x இந்த பக்கம் வந்தா என்ன வரும், பிளஸ் 4x ஆயிடும். சரியா? இந்த பிளஸ் 2 இந்த பக்கம் வந்தா என்னது, மைனஸ் 2. ஸோ டோட்டலா இந்த எல்லாமே இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்க என்னவாயிடும், 0 ஆயிடும். கிளியர்? 1 கிடையாது, இங்க மல்டிபிளிகேஷன்ல தான் 1 இருக்கும். ஸோ டோட்டலா எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி வேணா நம்ம மாத்தி போட்டுக்கலாம். 5x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர். இங்க மைனஸ் 5x பிளஸ் 4x என்னது, மைனஸ் எக்ஸ். இங்க என்ன வரும், மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 0. சரி, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இதை வந்து நான் நமக்கு தேவையான இந்த ஃபார்மெட்ல எழுதியிருக்கேன். நீங்க இது இந்த பக்கம் கொண்டு வந்தாலும் சரி, எல்லாமே கரெக்ட் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஐ மெத்தட்ல நம்ம போடுறோம். நமக்கு என்ன பண்ணணும், ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஓகே, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். இப்போ என்ன வரும் பாருங்க, நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு என்ன வரும், மைனஸ் 2 வரும். அப்புறம் இங்க மிடில் டேர்ம் என்னது, மைனஸ் 1. இதை நம்ம போட்டுடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா மைனஸ் 1 வரணும். ஸோ 1 into 2 is 2 போடுறேன். இங்க நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கிறது, நம்ம இதுக்கு போடணுமா இதுக்கு போடணுமான்னு பார்க்கறதுக்கு கிரேட்டர் நம்பர், இது இங்க மைனஸ்ல ஆன்சர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கிரேட்டர் நம்பர்ல நம்ம மைனஸ் போடணும். அப்போ நம்ம இப்போ எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர், இந்த மைனஸ் எக்ஸை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், பிளஸ் எக்ஸ் அப்புறம் மைனஸ் 2x ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். Then this minus 2 is equal to 0.
இப்போ நம்ம எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் ஒன். ஓகே, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்தாலும் இங்கே பக்கத்துலேயே என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் ஆயிரும். அப்போ தான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் கரெக்டாக வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒன், இங்கேயும் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ காமனாக என்ன வெளியில் எடுக்கிறோம்? 2 வெளியே எடுக்கிறோம். ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்தோம்னா இங்கே மைனஸ். ஸோ minus 2 into x is minus 2x, minus into plus is minus, 2 into 1 is 2, that is equal to 0. இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ணோம்? இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் காமனாக வெளியில் இருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்துடுறோம். அப்போ மீதி என்ன இருக்குது? இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்தால் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்தால் என்ன இருக்குது? காமனாக இங்கே -2 இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஹியர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மே பி 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அதாவது ஒன்றா இந்த டேர்ம் 0வாக இருக்கணும். 0 இன்டூ திஸ் டேர்ம் வில் பி 0. அது இல்லைன்னா என்ன இருக்கும்? இந்த டேர்ம் 0வாக இருக்கும். Now x plus 1 is equal to 0 na x is equal to என்னது வரும்? இந்த plus 1 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும்? -1 ஆயிடும். Then here x is equal to என்னது? இங்க 0 இருக்கு plus 2. 0 plus 2 என்னது? அதே மாதிரி தான் இங்கேயும். இங்க 0 இருக்கு -1. அப்போ x is equal to -1. இங்க x is equal to 2. கிளியரா? நம்ம இந்த மெத்தட்லையும் போடலாம், இல்லைன்னா இதை வந்து y அப்படின்னு வச்சுட்டும் நம்ம போடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளியராக இருக்கணும். நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா, நான் இந்த பக்கம் 5x² இந்த பக்கம் வந்தால் என்ன வரும்? -x² வரும். ஸோ அதை நம்ம இது பண்ணுறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இது வந்துருச்சுன்னா ஸோ we can change, அவ்வளோதான். இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம், அவ்வளோதான்.